எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கிறேன். ஆனா, ஒவ்வொரு டாக்டரும் ஒரு ஒரு மாரி வைட்டமின் குடுக்குறாங்க. இந்த வைட்டமின் கண்டிப்பா சாப்பிட்டாகணுமா? சில டாக்டர் ஃபோலிக் ஆசிட் கம்ப்ளீட்டா சாப்பிடணுன்றாங்க. சில பேர் பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிடணுன்றாங்க. சில பேர் சி சாப்பிடணுன்றாங்க. சில பேர் ஏ சாப்பிடணுன்றாங்க. சில பேர் இ சாப்பிடணுன்றாங்க. ஒரே கன்ஃப்யூஷனா இருக்குது. இந்த விட்டமின் இல்லன்னா குழந்தை எதுனா பாதிக்குமா? இல்ல விட்டமின் அதிகமா இருந்தா குழந்தை பாதிக்குமா? நான் கண்டிப்பா விட்டமின்ஸ் எல்லாம் கர்ப்பிணியா இருக்கும்போது சாப்பிட்டு தான் ஆகணுமா? அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் சார். நீங்க கொஞ்சம் நிவர்த்தி பண்ணுங்க. இப்போ இப்போ சுகர் வருது, கர்ப்பிணி வருது. இது இல்லாம உலகமே கிடையாது. லேடீஸ் இல்லாம உலகம் கிடையாது. டயபெட்டிஸ் இல்லாம உலகம் கிடையாது. அதனால இந்த மருந்து கம்பெனிக்காரனுங்க பிழைக்கிறதுக்காக வேண்டி, உங்களுக்கு இந்த மருந்து கூட அட்ராக்டிவ் அட்டையில போட்டு போட்டு டாக்டருங்கள்ட்ட போய் குடுத்து, டாக்டர் ரெக்வெஸ்ட் பண்ணி இதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டெய்லி அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ, டூர் போகணுமோ, கான்ஃபரன்ஸ் போகணுமோ அதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு அந்த மாத்திரை எழுதி வைக்கிறாங்க. பட் என்னுடைய நாலேட்ஜ் 76 வயசுல கன்சர்ன் என்னன்னா, ப்ரெக்னென்ட் ஆகிறது நல்லா கேட்டாங்க நார்மல் ஃபினாமினா. அந்த ப்ரெக்னென்ட் ஆகணும்னா அது நார்மல் ஃபினாமினா ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபும் இருந்தால் தான் ப்ரெக்னென்ட் ஆகும். இல்லை நோ சான்ஸ். அப்போ ப்ரெக்னென்ட் ஆகுதுன்னா எல்லாமே உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். இருக்குதுன்னா அதை கண்டினியூ பண்ணி நார்மல் டெலிவரி பண்ணி போக வேண்டியது தான். இப்போது உங்கள் பயம் கெட்டது உங்களை வச்சு எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வாந்தி வந்தாலே, காலையில் கான்ஸ்டிபேஷன் வந்தாலே, மயக்கமாக இருந்தாலே, தலை சுற்றல் வந்தாலே, பீரியட் மிஸ் பண்ணாலே நீ ப்ரெக்னென்ட் ஆகிறேன்னு தெரியும். இப்போது அந்த நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்களா அப்படின்றதுக்கு ஒரு டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஜீரோ சைடில் பீட்டா ஹெச்ஜிசி அதில் ஒரு ரூ. 500 அவுட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யூரின் கிராவிண்டெக்ஸ் அதுக்கு ஒரு ரூ. 500 அவுட்டு. அப்புறம் கடைசி ஒரு 3 மாதம் பார்த்தா ஒரு ஸ்கேனு அதுக்கு ஒரு ரூ. 2000 அவுட்டு. இந்த 3 மாதத்துக்குள்ளே 3000 4000 அவுட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு 3 மாதம் குழந்தை வளர்கிறதுக்கு உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது. அப்போ என்ன தேவைப்படும் அப்படின்னா, நான் டெலிவரி பண்ணுவேன், எனக்கு நல்ல குழந்தை பிறக்கும், எனக்கு கீழ் வழியாக பிறக்கும், என்னுடைய பையன் அழகாக வளருவான், நான் நார்மலாக ஆகிடுவேன், நான் எந்த கோவத்துக்கும் ஆளாக மாட்டேன், நான் சந்தோஷமாக இருப்பேன், நல்ல ஃபுட்டை சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த 3 மாதத்தில் இதை தான் நீங்கள் நினைக்கணும். இப்போ அதுக்கு மாறாக என்ன பண்ணுறாங்க டாக்டருங்களாம், கிட்டத்தட்ட ஒரு 100 டெஸ்ட்டு உங்களுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அந்த 3 மாதத்துல பண்ணிடுவாங்க. அதெல்லாம் நெசசரியே இல்லை. என்னுடைய அனுபவத்தில் டிபி இருந்தாலும் குழந்தை பிறக்கும், கேன்சர் இருந்தாலும் குழந்தை பிறக்கும், கர்ப்பப்பை குடும்ப கட்டுப்பாடு பண்ணாலும் குழந்தை பிறக்கும், லூப்பு போட்டாலும் குழந்தை பிறக்கும், டயபெட்டிக் இருந்தாலும் குழந்தை பிறக்கும். எல்லாம் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த இது இருந்துடுச்சுன்னா அதை யாருமே தடுக்க முடியாது. அந்த ப்ரெக்னென்ட்டு ஆகக்கூடாதுன்னு ஒரு பாடியில் ஜீன்ஸ் இருந்துச்சுன்னா ஆகாது. இருந்துடுச்சுன்னா ஆகிடும். ஈவன் வயசாகினா ஒரு 60 வயசு 70 வயசு கூட ஆகும். புக்குங்களாம் சொல்லும், இது மாதிரி 60 வயசில் வராது, பவர் கம்மியாகிடும் அப்படிலாம் இல்லை. அவன் 60 70 வருஷத்துக்குள்ள 18 வயசு பொண்ணை கட்டின்னு குழந்தை பிறக்கிறான். சரி, சப்ஜெக்ட் வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்கு உங்களுக்கு எதுவும் தேவைப்படாது. உங்களுடைய மனநலத்தை நீங்களே தான் பார்த்துக்கணும். நல்ல ஃபுட்டு, நல்ல எண்ணம், நல்ல தூக்கம், அவ்வளோதான். மீதி அதுக்கெலாம் தனியாக வைட்டமின்லாம் எதுவும் கண்டுபிடிக்கல. ஓகேவா? ரைட். இப்போ செகண்ட் ட்ரைம்ஸ்டர் 2வது மாதம் வரும். அந்த 3லேருந்து 6 வரைக்கும் வரணும். வரும்போது அவங்க டெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த டெஸ்ட்டில் என்னென்னலாம் இல்லையோ அதெல்லாம் உங்களுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. வைட்டமின் மட்டுமே இல்லை, தைராய்டு மாத்திரை, அந்த மாத்திரை, பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை, ஏ மாத்திரை, சி மாத்திரை, பி மாத்திரை, இ மாத்திரை எல்லாம் கலர் கலராக அட்டையாக வரும். அதை பண்ணுவாங்க. என்னுடைய ஞானம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டெலிவரி பார்த்துருக்கேன். என்னுடைய ஞானம் என்னென்னா, எதுவுமே வேண்டியதில்லை உங்களுக்கு. ஏ வைட்டமின் ஒன்றுமே வேணாம். ஏ வைட்டமின் எங்கே இருக்குன்னா, நல்ல ஒரு மீன் ஒரு துண்டு சாப்பிட்டாலே போதும். நீங்கள் துண்டு 200 அதுக்கு மேலே சாப்பிட்டா வெளியே வந்துடும், டாய்லெட்டில் வந்துடும். அதில் ஏ வைட்டமின் முடிஞ்சு போச்சு. பி வைட்டமின் எதனா ஒரு தக்காளி பழத்தை நசுக்கி ஒரு ஜூஸ் போட்டு சாப்பிட்டா பி வைட்டமின் முடிஞ்சு போச்சு.
சி வைட்டமின் ஏன்னா ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடுத்தாலும் முடிஞ்சு போச்சு. வைட்டமின் அலோவேரா போட்டு தேய்ச்சு சோப் போட்டுக்கணும். வைட்டமின் ஒன்லி வெஜிடபிள் அண்ட் காய்கறிகள். டெய்லி ஒரு கிண்ணம் கீரை, ஒரு கிண்ணம் காய்கறி, ஒரு அவிச்ச முட்டை, ஒரு பால் முடிஞ்சு போச்சு. இது எல்லாம் வந்துட்டு ஒரு ரூ. 50 முடியும். ஆனா மாத்திரை வந்து ரூ. 500 மாத்திரை. ஒரு நாளைக்கு போடாத விட உங்க மனசு கெட்டுடும். ஐயோ! குழந்தை இதாகுமோ, குழந்தை சுத்துமோ அப்படிலாம் ஒரு இதுவும் கிடையாது. குழந்தை உண்டாச்சுன்னா தலையெழுத்து டெலிவரி ஆகணும். ஆனா எண்ணங்கள் தான் குழந்தைய வளர்க்குது தவிர, டாக்டருங்களோ, மாத்திரையோ அந்த குழந்தைய வந்து டெலிவரி வரைக்கும் எடுத்துன்னு போவோம் அப்படின்னு சொன்னா, உங்கள மாரி முட்டாள் உலகத்திலே இருக்க மாட்டாங்க. கடவுள் உங்கள செலக்ட் பண்ணி, உங்கள கர்ப்பமாக்கி, உங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்கணும்னு அவருடைய எண்ணம். உங்களுடைய எண்ணம்னா பல திங்கிங். பேர் என்ன வைக்கலாம்? அது வந்துட்டு அவன் வேற ஜாதிக்காரன், நம்ம வேற ஜாதிக்காரச்சு, எங்க டெலிவரி வச்சுக்கலாம்? அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்களா? அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்களா? எந்த ஹாஸ்பிட்டல் வச்சுக்கலாம்? எந்த டாக்டர் நல்லது? இது மாரி ஆஸ்பத்திரியும் மாத்தினே இருப்பீங்க, டாக்டர்களையும் மாத்தினே இருப்பீங்க, உங்க மனநிலைய மாத்தினே இருப்பீங்க. இது தொல்லை பிடிச்ச வேலை. அதில சிம்பிளா தெரிஞ்சுங்க. வைட்டமின் போடணும் அப்படின்னா, அயர்ன் போடணும். அயர்ன் எவ்வளோ போடணும்? ஒரு 200 கிராம். அந்த 200 வந்து லிவர்லயும், மட்டன்லயும் கிடைச்சிடும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. அவ்வளோ கிடைச்சிடும். குழந்தைக்குன்னு எக்ஸ்ட்ரா 8 வைட்டமின், குழந்தைக்குன்னு எக்ஸ்ட்ரா பி வைட்டமின், குழந்தைக்குன்னு வந்து சி வைட்டமின், இ வைட்டமின், எஃப் வைட்டமின் போட்டா, அதனால அந்த குழந்தை வந்து சீரியஸ் ஆயிடும். அது பேர் இங்கிலீஷ்ல ஹைப்பர் விட்டமினோசிஸ்ன்னு. மாத்திரை நெறைய நீங்க சாப்பிட்டா, அது ஒரு கண்ணு வந்துட்டு ஒரு மாரி நொல கண்ணு மாரி இருக்கும். பி வைட்டமினுக்கு வந்து அது வந்து ரத்தத்த கொஞ்சம் கம்மியாயிட்டு, பிளேட்லெட் அதிகம் பண்ணிடும். சி வைட்டமின் குடுத்து அது எலும்பெல்லாம் பெண்ட் பண்ணிடும். டி வைட்டமின் குடுத்தீங்கன்னா, அது பல்லெல்லாம் சொத்தையாக்கி, எலும்புல இருக்கிற இதெல்லாம் எடுத்துரும். எஃப் வைட்டமின் அதான் ஃபோலிக் ஆசிட், ஃபோலிக் ஆசிட், ஃபோலிக் ஆசிட் சாப்பிட வேண்டியது தான். அதுக்காக சிலர் அனிமிக் கேட்குறேன் 3 வேளை சாப்பிடு, 4 வேளை சாப்பிடுனா, குழந்தை வந்து கட்ட கரேல்னு பொறக்கும். அந்த அயர்ன் கனால. அதே மாரி டாய்லெட் கருப்பா வரும். முட்டி வீங்கிடும். இதனால ஃபோலிக் ஆசிட்லயே பிறகுங்க. ஸோ என்னுடைய நாலேட்ஜ்ல என்னன்னா, உங்களுக்கு எந்த வைட்டமின் குடுக்கணுமோ, அத பிளட் எடுத்து பார்த்து, உங்களுக்கு வைட்டமின் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. ஸ்டாண்டர்ட். அந்த வைட்டமின் வந்து எவ்வளோ கம்மியா இருக்குதோ, அத டிவைட் பண்ணி ஒரு மாசத்துக்கு குடுத்தா எல்லாம் பிக்கப் ஆயிடும். இப்ப யாரும் அத பண்றதில்ல. நீங்க வந்துட்டு விட்டமின் ஏ சாப்பிடுங்கம்மா, அயர்ன் டெய்லி சாப்பிடுங்கம்மான்னு அயர்ன் அட்டைய ஒரு 30 அட்டைய குடுத்துருவாங்க. அது டியூப் மாத்திரை முழுங்க கூட முடியாது. அது மாரி குடுத்துருவாங்க. பட் இதெல்லாம் என்ன கேட்டா தேவையில்ல. பிரெக்னன்சி, டெலிவரி இஸ் நார்மல். பட் டெலிவரி இஸ் மெயின்லி டியூ டு யுவர் தாட்ஸ் அண்ட் திங்கிங். யூ ஹேவ் டு ஆல்வேஸ் திங்க், ஐ வில் டெலிவரி நார்மல் டெலிவரி. இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் மீ. இட் இஸ் எ நேச்சுரல் ஃபெனாமெனா. நோ டாக்டர், நோ மெடிசின் கேன் ஹெல்ப் மை டெலிவரி அப்படின்னு நெனச்சு கரெக்டாக நீங்கள் வந்து நல்ல ஃபுட்டை சாப்பிடணும், நல்ல எண்ணத்தை வச்சுக்கணும், நல்லா தூங்கணும். தூங்குனாலே போதும். ஸோ நீங்கள் ஹைப்பர் விட்டமினஸ் வந்து விட்டமின்னால உங்களுக்கு அளவு தெரியாதனால போட்டிருப்பீங்க. ஆனால் போடலைன்னு யாருன்னா குடுத்துருப்பாங்க. அது ஹைப்பர் விட்டமினஸ். எதுக்கு அத போடுவானா? எது கொல்லுவானா? உங்களுக்கு விட்டமின் வேணுமா? ரைட்டு. விட்டமின் என்ன வைட்டமின் கம்மி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துங்க. அதுக்கேத்த மாரி ஒரு மாதத்துக்கு எவ்வளோ டிவைட் பண்ணி போட்டா போதும். ஸோ இந்த மாதம் வந்து அயர்ன், அயர்ன், அயர்ன்றாங்க. எவ்வளோ அயர்ன் மாத்திரை இருக்குது, அதே மாரி வெளியில நீங்க மனசு வச்சா லிவர் சாப்பிடலாம், காட் லிவர் சாப்பிடலாம், ஃபிஷ் சாப்பிடலாம், முட்டை சாப்பிடலாம், எல்லாத்தையும் சாப்பிடலாம். அதில வந்துட்டு அயர்ன் இருக்கு. மெயினா ஏழைங்கன்னா, கீரைங்க, நல்ல காய்கறிங்க, டெய்லி ஒரு கண்ணு கீரை கறி சாப்பிட்டு, ஒரு சுண்டல மொள கட்டின சுண்டல பட்டாலே இது போதுமானது. அதனால என்னுடைய அனுபவத்தில சொல்றேன். பிரெக்னன்ட் இஸ் எ நார்மல். டெலிவரி இஸ் எ நார்மல். நீங்க தான் அத பெரிய சிங்க்கா மாத்திக்கிறோம். ரொம்ப கஷ்டம் மாரி உலகத்திலேயே நீங்க தான் பிரெக்னன்ட் மாரி, நீங்க தான் குழந்தை பெக்கலாம், நீங்க தான் எல்லாரையும் பயமுறுத்துறீங்க. 2வது மருந்து கடைக்காரன். நீங்க சாப்பிடலன்னா குழந்தை இப்படி பொறக்கும், அப்படி பொறக்கும், அவன் பிஸ்னஸ். அப்புறம் டாக்டருங்க. நீங்க கரெக்ட்டா வரணும்மா, அந்த 9 மாசத்துல எப்படியும் கரெக்ட்டா வந்துட்டு என்கிட்ட ஒரு 2000, 3000 குடுத்துட்டு போங்க. அவங்க டாக்டர். வீட்ல இருக்கிற அம்மா வந்துட்டு அந்த பழைய கதையிலயும் பேசுறது. இப்படி போவாத, அப்படி போவாத, வேப்பில தலையில வச்சுன்னு போ, அங்க போ, இங்க போய் இவன பார்க்காத, அவன இது ஒரு தொல்ல. அம்மா வீட்டுக்கு போனா அது ஒரு தொல்ல. வீட்டுக்காரன் போனா அவன் ஒரு தொல்ல. எந்த தொல்லையும் நீ ஏன் பார்க்குற? உனக்கு குழந்தை வேணுமா? ஆமான்னா, கம்முனு இரு. நல்லா சாப்பிடு. நல்லா திங்கு, எண்ணெய் தேய்ச்சுக்கோ.
நல்லா தூங்கு. கொஞ்சம் எக்சர்சைஸ் வேணும்னா பண்ணிக்கோ. ஒரு பண்ணிக்கோ. அவ்வளோதான். நல்லா ட்ரெஸ் பண்ணணும். இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் வந்துடும். டெய்லி குளிக்கணும், டெய்லி சென்ட் அடிக்கணும், டெய்லி பவுட்ரு போடணும். இந்த ஆன்டி பாக்டீரியல் பவுடர் போடணும். கீழேயும் போடணும், மேலே எல்லா இடத்துலையும் போடணும். அது எரிச்சல் வரும், கிரிச்சல் வரும். டெட்டால் போட்டால் தான் எரிச்சல் வரும். பவுட்ரு அக்கில் போட்டுலாம் எரிச்சல் வராது. அந்த ப்ரெக்னென்ட் நேரத்தில் ஒரு ஸ்மெல் வரும் வேர்வையில். அதெல்லாம் சரியாயிடும். அது நல்ல சென்ட் அக்கில் யூஸ் பண்ணுங்கள். எப்போனா டைம் ஏதோ ஒரு நல்ல புக்கு படிங்க. டிவிலாம் பார்க்காதீங்க. டிவி, செல்ஃபோன்லாம் நோண்டாதீங்க. போடாதீங்க. சத்தம் போட்டிங்கனாலே அந்த பிபி ஏறி எர்லியர் செப்பரேஷன் வரும். சீக்கிரமாக குழந்தை வந்து வெளியே வரதுக்கு பார்க்கும். அதனால் சத்தமே இருக்கக்கூடாது. பிபி ரைஸ் ஆகிடும். நார்மலாக குழந்தை பிறப்பீங்க. விட்டமினை பற்றி எதுவும் பயப்படாதீங்க. நன்றி, வணக்கம். இன்றைக்கி நெக்ஸ்ட்டு எபிசோடில் பார்க்குறேன். நன்றி.